வரதட்சணை படிப்பு தான் இனிமேட்டு. நம்ம கோல்டு நம்ம உணவு எப்படியோ அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அத்தியாவசியமான ஒரு நஷ்டம் பார்ப்போம். இந்த 100 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் வாங்குறதா இருந்துச்சுன்னா இல்லை ஒரு மோதிரம் வாங்குறதா இருந்துச்சுன்னா அதான் கோல்ட் ரேட் ஒன்று இருக்கு. ஆனால் அதுக்கு கூலி அமௌண்ட் சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட் போடுறாங்க. ஒரு நாளைக்கு கோல்டு சில்வர் ரேட்ல ஏறினே போகுது. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க இந்த காலகட்டத்துல? இப்போ பாமரர் மக்களால் இதை வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. கோல்டே மறந்துட வேண்டியதுதான். ஏன்னா 1 கிராம் 15,000 16,000 கிட்ட போயிடுச்சு. இனிமேல் அவங்களால எப்படி வாங்க முடியும்? ஒரு கல்யாணத்துக்கு வச்சிருக்கிற குழந்தைங்களால பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு பவுன் கூட வாங்க முடியல, 1 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. அதனால இது கொஞ்சம் பார்க்கக்கூடிய விஷயம் தான். மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கோல்டு ரேட் ஏறிக்கிட்டே போகிறதால அது குறைஞ்சா நல்லா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. சேர்த்து வைக்கணுன்றது முடியவே முடியல. ஏன்னா ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு ஒரு பவுனுன்றது. சேர்த்து வச்சாலும் அவங்களால பார்த்தீங்கன்னா ஒரு 10 பவுன் அளவு கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். 1 பவுன் போடுறதுக்கே ஒரு விவசாய ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்கான ஸ்கீம் ஏதாவது கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். கவர்மெண்ட்லேயே இந்த மாதிரி ரேட் ஏறிக்கிட்டே போகிறதால கவர்மெண்ட் ஏதாவது புதுசாக ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்தால் இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குலாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏதாவது பிளான் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். அது படிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு ரீச் ஆகும். படிக்காதவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்களா புரியாது. டிஜிகோல்டு என்னன்னு தெரியாது. அக்கௌண்ட் இருக்கணும், அக்கௌண்ட் மூலமா அது கட்டணும். டெய்லி போய் கடையில அவங்களால பண்ண முடியாது. இதுக்கு நல்ல விழிப்புணர்வு தேவைப்படுது, ரொம்ப தேவைப்படுது. அவங்களுக்கு புரியுற மாதிரி டெய்லி நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இது பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு கோல்டு இது மாதிரி சேவிங்ஸ்ல வரும்ன்ற மாதிரி மக்களுக்கு ஒரு ரீச் பண்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணா நல்லா இருக்கும். சிச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் ஆகிய நம்மளுக்கு தான் எஃபெக்ட் அதிகமாக போகுது. ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்போல்லாம் என்ன யோசிச்சோன்னா வாங்கணுமா வேணாம் அப்படி ஒரு கேள்விக்குறியில் இருந்தாங்க. ஆனால் இப்போ அதிகமாக ஏற இன்டர்நேஷனல் லெவல் எல்லாத்துக்கும் ஏறிட்டு தான் போகுது. அப்படி பார்க்குறப்ப வாங்க முடியுமான்னு ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. ஏன்னா ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் சேலரி வாய்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எஃபர்ட் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்விக்குறி அதுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த சூழ்நிலை ரொம்ப அதிகமாக போய் அது கோல்டாக இருக்கட்டும் சில்வர் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். அதான் பெண் குழந்தை பிறந்தா சொல்லுவாங்க மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு காலகட்டம் வரப்போ அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப இப்பெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமான சூழ்நிலை வருது. ஸோ அப்படி இருக்கிறப்ப கவர்மெண்ட் கண்டிப்பாக இதுக்கு ஒரு ப்ரோ ரேட் ஒன்று கொடுக்கணும். இந்த ரேட்னா அதிகமாக்காமல் மக்களுக்கு முடிஞ்ச ஒரு தொகை ஆக்சுவலி. ஏன்னா நம்ம சேலரி இவ்வளோ தான் எடுக்கணுன்றப்ப நம்ம அதிகமான கோல்டு ரேட் போணுச்சுன்னா அது அஃப்கோர்ஸ் லாங் டேர்ம் பேஸ் எடுத்துட்டீங்கன்னா யாருனாலும் எஃபர்ட் பண்ண முடியாமல் போயிடும். இதனால எஃபெக்டட் பார்த்தீங்கன்னா கோல்டு விற்கிறவங்களுக்கும் பாதிப்பு தான், வாங்குறவங்களுக்கும் பாதிப்பு தான். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை. ஓகே, அந்த மாதிரி சூழ்நிலை என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி அஃப்கோர்ஸ் படிக்காதவங்களுக்கு இப்போ நம்ம அது இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறோம். ஓகே, நம்ம ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறப்ப 100% எல்லாத்துக்கும் கேப்சர் பண்ண முடியாது. இப்போ ஆல்மோஸ்ட் ஜனத்தொகை ஒரு 100% எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30% ஒண்டி தான் சப்போர்ட்டாக இருக்குது. 70% அறவே ஹெல்ப்ஃபால் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுக்கு தெரியுது, படிச்சிருக்கோம், அதனால புரியுது. படிக்காதவங்கன்னு எடுத்துக்கிட்டால் அவங்களால அது கண்டிப்பாக கேப்சர் பண்ண முடியாது. லாங் டேர்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் சொல்கிறேன். இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ ட்ரெண்டிங்ல அதுதான் போயிட்டு இருக்கு நம்பர் 1ல. பட் லாங் டேர்ம் பேஸ் எடுத்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடியவங்களுக்கு படிப்புன்ற ஒரு பகுத்தறிவு இருந்துச்சுன்னா ஒண்டி தான் அதை கேப்சர் பண்ண முடியும். இல்லைன்னா அது டோட்டலி அவுட் ஆஃப் இதாக போயிடும். கவர்மெண்ட் என்ன கேட்டிங்கன்னா அதுதான் அவங்க தடை பண்ணல. பட் என்னன்னா எஃபர்ட் பண்ண முடிஞ்சது மக்களுக்கு ஆகியதான். சம்பளத்துக்கு இப்போ சம்பளத்தை அவங்க ஏற்றணும். சேலரி வாய்ஸ் ஏற்றினா தான் மற்றவங்களுக்குலாம் பாதிப்பு வராது. சேலரி ஏற்றாம மார்க்கெட் ப்ரைஸ் கோல்டு இதெல்லாம் ஏறிட்டே போனிச்சு வச்சிங்களேன். இன்டர்நேஷனல் லெவல் எல்லாம் ஒரு மலேசியா ஏஷியன் கண்ட்ரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு மனசனாக இருக்கிற நம்மளுக்கு தான் அந்த வலி அதிகம். ஏன்னா குடும்பம்னு இருந்துச்சுன்னா குடும்பத்துக்கு நம்ம செலவு பண்ணுறோம். அதே சமயத்தில் கோல்டு வேலை அதிகமாக இருப்ப அது சொன்ன பொம்பளை பிள்ளைன்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் நம்ம கல்யாணம் கட்டி கொடுக்குறப்ப அவங்களுக்கும் கொடுக்கணும்னு தோணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதெல்லாமே ஒரு பெரிய எஃபெக்ட் ஆகும். ஸோ கவர்மெண்ட் அவங்க இது கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஒரு ரேட் வைக்கணும். இதுதான் ரேட், இதுக்கு மேலே ஏறாமல். ஆனால் வேர்ல்டு வைட்ல எடுத்துச்சுன்னா நம்மளால மாற்ற முடியாது. பட் ஏதாவது முயற்சி எடுத்து நம்மளுக்கு ஏதாவது நல்ல வர மாதிரி செய்யணும். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது நம்ம கூலி பேமெண்ட் சொல்றாங்கல்ல. ஸோ அஃப்கோர்ஸ் அதுக்கும் அவங்க ஒரு ரேட் கொடுக்கணும். அதாவது இதுக்கு மேலே அதாவது பாருங்க ஒரு செயின் வாங்குறதா இருந்துச்சுன்னா இல்லை ஒரு மோதிரம் வாங்குறதா இருந்துச்சுன்னா அதாவது கோல்டு ரேட் ஒன்று இருக்கு. ஆனால் அதுக்கு கூலி அமௌண்ட் சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட் போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக பாய்க்கிறாங்க. ஸோ அதனால கவர்மெண்ட் நினைச்சா அந்த அமௌண்ட் தடை பண்ண சொல்ல. பட் ஒரு ப்ரோ ரேட் இவ்வளோதான், இதுக்கு மேலே ஏற்றக்கூடாது. இப்போ நம்ம எப்படி சாப்பாடு ஒரு ட்ரிங்க்ஸ்க்கு நம்ம வாங்குறப்ப இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்றோமோ அதே மாதிரி அவங்களும் அதுக்கு ஒரு இதை கொடுக்கணும். இதெல்லாம் கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய முடிவு. கவர்மெண்ட் நினைச்சா முடியும். அதாவது இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, எல்லாம் மக்களுக்கு நம்ம கையில தான் இருக்கு. ஸோ நல்ல முடிவை எடுத்தா நல்ல ஒரு விஷயம் நடக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா அது கடவுள் மேல வார்த்தை போட்டு மக்கள் மேல நம்ம மேல ஒரு வார்த்தை போட்டு இதுக்கப்புறம் வர ஆட்சி நல்லா நடக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம்.
அதான் அன்எக்ஸ்பெக்டடா ஏறிட்டு இருக்கு. இப்படியே போனா வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரும் வாங்குறத ஸ்டாப் பண்ணா மேபி அது குறைய வாய்ப்பு இருக்கு. அது வச்சு படிப்பு தான் இனிமேட்டு வளர்த்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருக்கும் போல. பிகாஸ் அதுவும் எக்ஸ்பென்சஸ் ஏறிட்டு இருக்கு. இப்போ கோல்டும் எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னா இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டம். பொண்ணு இப்போ அதுதான் பொண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க கூட இப்போ வேணாம்னு சொல்லிடுவாங்க போல. ஒர்க்கு அந்த அளவுக்கு ரொம்ப டஃபா ஆயிடும் போல. பட் கம்மி அதான் எல்லாரும் வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டா அதோட ஹைப் கொஞ்சம் கம்மியாகும். எல்லாரும் அதை நோக்கி ஓடுறதுனால தான் அது கொஞ்சம் ஏறிட்டே போதோன்ற மாதிரி என்னோட இது. அது கம்மி ஆகணும் ஆக்சுவலி. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா கவர்மெண்ட்டாக பார்த்து காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் கம்மி பண்ணணும். மேபி சேலரிஸ் எல்லாமே எல்லாரும் எம்ப்ளாய்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆக்குனாங்கன்னா அந்த விதத்தில் மேபி கோல்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படியாவது ஒரு வாட்டி கவர்மெண்ட் தான் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா சேலரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேபி கோல்டு வாங்குவாங்க. இல்லை அதே ஸ்டாண்டர்டில் இருந்துட்டு கோல்டு ஹைப் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு இப்போது சில்வர் ரேட்டு கோல்டுக்கு பதிலாக இனிமேல் சில்வர் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்காத ஒன்று. அது இல்லாமல் இது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம இந்தியாவை விட்டுருங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கோல்டு நம்ம உணவு எப்படியோ அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அத்தியாவசியமான ஒரு இது. இப்போ தை மாதம் கல்யாண சீசன்னா அவங்க ஒரு ஏழ்மையான நிலைமையில் இருந்தால் கூட ஒரு தங்கம் அவங்க வீட்டில் அந்த தங்கம் இல்லைன்னாலே ஒரு திருமணம் ஆகக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அது அதனால தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதனால் இது மத்திய அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி யூஎஸ் டாலர் சரிஞ்சிடுச்சு, அதனால தங்க விலை ஏறுது அப்படின்னா டெய்லி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல எனக்கெல்லாம் திருமணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷ கணக்காக ஒரே ரேட்டில் தான் இருந்தது. 3000 ரூபாய் அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட அப்படி தான் இருந்தது. அது எதனால, இது யார் கண்ட்ரோல் பண்ணுறா? இது எல்லாமே இது அரசியல் கட்சிகளும் இதை ஒரு ஒரு அத்தியாவசியம். இன்றைக்கி எப்படி உணவு முக்கியமோ அது மாதிரி இதையும் அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கணுன்னு என்னோட கருத்து. ஏன்னா அது வாழ்க்கையில் ஒன்றி போயிடுச்சு. தங்கம் வெள்ளின்றது என்னதான் இது, அதை வச்சு தான் நம்ம கரன்சி இது பண்ணுறோம் அப்படின்றது இருந்தால் கூட இது ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை கூட ஏறி இருக்கு. இது அன்பிரடிக்டபுளாக இருக்குது. இது இன்னும் உயரும்ன்றாங்க. இது எந்த இதுக்கு போகும்னு தெரியல. எட்டாக்கனியாக ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப ஏழ்மை நிலைமை இருக்கவங்களுக்கு, மிடில் கிளாஸ்க்கும் இது ரொம்ப சஃபர் ஆகக்கூடிய ஒரு சூழல் தான். இதை யார் மத்திய அரசாங்கம் அது ரொம்ப ஒரு போர்க்கால அடிப்படையில் இதை ஒரு கண்ட்ரோல். இப்போ இதையே நம்ம அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா பெட்ரோல் இதே மாதிரி தான் ஏறிக்கிட்டு இருந்தது. இப்போ ஒரு 101 ரூபாயில் நிறுத்தி வச்சுருக்காங்க. இவங்களால நினச்சா பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனால் டெக்னிக்கலாக நமக்கு தெரியல என்னன்றது, நம்ம பொருளாதார நிபுணரும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது ஒரு அத்தியாவசியம். நம்ம ஒரு சாதாரண மக்களுக்கு, ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக அது சொல்ல முடியாத ஒரு துயரம் தான். அது அவங்களுக்கு மினிமம் ஒரு 10 பவுனுன்னா கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10 இன்றைக்கி சூழலுக்கு 11 லட்ச ரூபா ஆகிடும் 10 பவுன் வாங்கினால. அது இன்னும் போக இது 2.5 லட்சம் ரூபா வரைக்கும் உயரும்னு சொல்லி நம்ம டிவியில் பார்த்த இதுதான் ஒரு நிபுணர்களுடைய கருத்து. இது மாதிரி உயர்ந்துக்கிட்டே போவோம், இன்னும் ஒரு 2 வருஷத்தில் 2.5 லட்ச ரூபா கூட ஆகுன்றாங்க. பட் இது ஆரோக்கியமானதா இல்லையான்றது தெரியல. பட் இது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லாருக்கும் தேவையான ஒரு பொருள். அது எஸ்பெஷலி நம்ம சவுத் இண்டியன்ஸ், அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் தங்கம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இது நம்ம சேவிங்ஸுக்காக எல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அதனால உயருதுன்னு சொல்கிறாங்க. இது இருந்தாலும் இதை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் மத்திய அரசாங்கம் இருக்குன்றது என்னுடைய கருத்து. அதை கட்டுப்படுத்தணுன்றது என்னுடைய ஆசை. இதுக்கு மாற்று வழியாக எதனா இருக்கும்?
மாற்று வழி இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா தங்கத்தை பயன்படுத்துகிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம்னா இதை விட கூட தான் போகும். வெள்ளி வந்து கருக்கக்கூடிய ஒரு சூழல். வெள்ளி ரேட்டும் ஏறிக்கிட்டு தான் போகுது. அதனால் இது மாற்று வழி எனக்கு தெரியல, வேறு என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து மாற்று வழின்னும் போது பெண்கள் அணியக்கூடிய ஒரு இது வந்து இந்த கவரிங் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இருந்தாலும் அதனுடைய ரீசேல் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இப்போது தங்கத்துக்கு இருக்கிற மரியாதை தங்கம் தான் அது. ஏன்னா நம்ம ஒரு கஷ்ட காலத்தில் கூட நம்ம பேங்க்கில் இது பண்ணுறோம், அடமானம் வைக்கிறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம். திருப்பி வேண்டானாலும் நம்ம வந்து திருப்பி அதை விற்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது. தங்கத்துக்கு இணை தங்கம் தான் எனக்கு தெரிஞ்சு. மாற்று வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது ஒரே வழி விலையை கட்டுப்படுத்தக்கூடியது தான் வழி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முன்னாடி ஒரு 10,000 20,000 இருந்ததுன்னா ஒரு லைக் எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 கிராம் ஆச்சு. அரை சவரன்லேருந்து 4 கிராமா அது மாதிரி இருந்தது. அரை சவரன்லேருந்து 1/4 சவரன் மினிமம் எடுத்துடலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விலைவாசி 15,000 கிட்ட வந்துருச்சு. 14,000 மேலே, 14,500 மேலே இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்ன 20,000 30,000னா 2 கிராம் கூட வராது. 1/4 சவரனுக்கும் கம்மி தான். அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக போகுது. ஆமாம், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த நியூஸில் பார்ப்போம், அந்த 100 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சவரன் போடுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஒரு சவரனே லைக் 1 லட்சத்துக்கு மேலே, 1 லட்சத்தி சில்லற வருது. 1,20,000 கிட்ட வந்துருச்சு இன்னைக்கு தேதிக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் லைக் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் தான் ஏதோ சேவிங்ஸ்னு போடுவாங்க. நானுமே ஒரு சீட்டு வந்து லைக் இந்த எப்போது ஜூலைலேருந்து போட்டிருக்கேன். இப்போ தான் முடிஞ்சது. நான் போட ஸ்டார்ட் பண்ணப்போ 5,000 ரூபாய் சீட்டு தான். அது போட ஆரம்பிச்சப்போ பார்த்தீங்கன்னா 0.6 கிராமில் கொடுத்துட்டு இருந்தாங்க. கோல்டு வந்து ரிட்டர்ன்ஸ் நமக்கு சேர்ந்துட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே டிக்ரீஸ் ஆகி இன்றைக்கி வந்து கடைசியில் முடியும் போது 0.3 கிராம்ஸில் சேருது. அப்படின்னா 1 கிராம்லேயும் கால்வாசிக்கு கொஞ்சம் மேலே 0.05% மேலே இருக்குது. அப்போது என்ன சேர்த்து என்ன பிரயோஜனம்? அந்த டைம்லேயே மொத்தமாக கொடுத்து வாங்கியிருந்தேன்னா கூட இன்னைக்கு எனக்கு ஒரு 20,000 30,000 சேவிங்ஸ் ஆச்சு இருந்திருக்கும். அந்த அப்போ இல்லைன்றதுனால தான் நம்ம சீட்டு போடுறோம். அதுவும் இவ்வளோ இன்ஃப்ளேஷன் ரேட் ஏறிட்டே போகிறதுனால பிரயோஜனமே இல்லை. இல்லை ப்ரோ, இதில் நிறையா லைக் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நிறைய பேர் விஷயம் தெரியாமல் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே நிறைய ஸ்கேம் வர ஆரம்பிச்சிருச்சு. மக்களுக்கு நிறைய பேர் புரியாமல் பாண்ட்ஸ் பேர்னா கோல்ட் பாண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்தது. அதுவுமே எப்படின்னு ஃபுல்லாக என்ன சொல்ற அவேர்னஸ் எல்லாருக்கும் போய் சேர்றதுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே இந்த ஸ்கேம் நிறைய வந்துருச்சு. எல்லாரும் வாங்க எங்ககிட்ட போடுங்க சீட்டு மாதிரி தான் சொல்லிட்டு ஏதோ டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு காணாமல் போயிடுறாங்களோ. லைக் நீங்கள் கட்டின மாதிரியே என்ன சொல்கிறது ஒரு ஷூரிட்டியே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் லைக் அதையும் ரொம்ப இதுவாக நம்பி போட முடியல. நீங்கள் கோல்டாக வாங்கினாலும் 3% வேஸ்டேஜ்லேயே போயிடும். அப்புறம் நம்ம எதில் தான் போடுறது? ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா லைக் இந்த சில்வர் ரேட்டு பார்த்தீங்கன்னா லைக் அரௌண்ட் 210 ரூபா பர் கிராமில் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி 24ல் நினைக்கிறேன் 120 ரூபா இருந்துச்சு. 25ல் ஸ்டார்டிங்கில் அதான் ஸ்டார்டிங்கில் 6ஆம் மாதத்துக்கு மேலே இருக்கும் 210 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு 320 அந்த மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமாக ஏறுது. முன்னாடியில் 1 ரூபா 1.5 ரூபாய் ஏறும். அப்பயே என்னடா இது மட்டும் ஏற மாட்டேன், கோல்டு மட்டும் ஏறிட்டே இருக்கும்னு இருந்தது. இப்போ இது பார்த்தா இதுவும் ஈக்குவலன்ட் கோல்டு வந்துடும் போல. எல்லாரும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, லைக் கோல்டு கற்று சில்வர் தான் இப்போ எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சு கண்ணாப்பின்னு இதுவும் ஏறிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எதாவது பண்ணணும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய 10,000 கோடியே எவ்வளோ தர வேண்டியது இருக்குது, தரத்துக்கு வழி இல்லைங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஏதாச்சும் மனசு வச்சு பண்ணணும். நல்லா டிஎம்கே சிஎம் ஸ்டார் அவர்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும். வேறு லைக் என்ன சொல்கிறது, லைக் எதில் இதுதான் ஒரே ஆப்ஷனாக இருந்துச்சு நல்ல ஒரு சேவிங்ஸுக்கு. பட் இதுலேயுமே இப்போது இந்த மாதிரி விலைவாசி ஏறும்போது என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லை ப்ரோ. வேறு எதில் போட்டிங்கனாலும் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வராது. இதில் வருது, ஆனாலும் சேவிங்ஸ் நிறைய கோடீஸ்வரன் எவ்வளோ லட்சத்தை ஒரே ஐடியா போட்டு நல்லா ஒரே நாளில் பார்த்துருவான். ஆனால் மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படி இல்லையே. மந்த்லி சேலரி வரணும், அதுக்குள்ளே இது ஒரு 5,000 ஏறிடும் ஒரே மாதத்தில். அப்புறம் பர் கிராமு அப்புறம் எங்கே போய் என்ன வாங்கி என்ன பிரயோஜனம்? ரொம்ப கஷ்டம். கோல்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லை ப்ரோ. லைக் 10%க்கு கீழே பார்த்தீங்கன்னா சில்வர் இருக்குது. ஆனால் அது ரொம்ப அந்த கலர் போயிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ லுக் இருக்காது. ஆனால் கோல்டில் கொஞ்சம் இருக்குது. அது ரீசேல் வேல்யூ கோல்டுக்கு நிறையா இருக்குது. ஆனால் சில்வருக்கு பெருசாக இல்லை.